இந்த கதை சீதி கிராமத்தோட கதை. அதோட ஹைவேல புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, தில்லி தர்பார். தில்லி தர்பார் முதல்ல இருந்தே பிரபலமானது. இந்த ரெஸ்டாரண்டோட புகழை அதிகரிக்கிறதுக்காக அப்புறம் கஸ்டமர்ஸை சேர்க்கறதுக்காகவும் ஒரு மாசத்துக்கு தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர்ல ஒரு மாசம் வரைக்கும் கிராமத்து ஜனங்களுக்கு ஃப்ரீயா டின்னர் கொடுக்கறத அறிவிச்சிருந்தாங்க. தில்லி தர்பார்ல மக்கள் கூட்டம் அதிகரிச்சுது. கிராமத்துல இந்த தலைப்பை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. டில்லி தர்பாருடைய பிரியாணி நினைச்சாலே நாக்குல எச்சில் ஊறுது. நான் அங்க ஸ்பெஷல் மீல் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையை சொல்றேன், இந்த மாதிரி சுவையான சாப்பாடை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சுவையான சாப்பாடு, அதுவும் ஃப்ரீயா. ரெஸ்டாரண்டோடைய ஓனர் எவ்வளவு நல்ல மனசோட இந்த வேலையை செய்யறாரு. நல்ல காரியம் செய்யறாரா இல்ல ஃப்ரீயா சாப்பாடு போட்டு நஷ்ட ஈடு கணக்க காட்ட போறாரா? ஆனா பெரிய ஆளுங்களோட விஷயங்களையும் அவங்களுடைய லாபம் நஷ்டம் எதுவுமே நமக்கு புரியாதுன்னு. நாம அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. நமக்கு சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். தில்லி தர்பார்ல போய் நாமளும் சாப்பிடுவோம், அப்புறம் நாம சொந்தக்காரங்களுக்கும் வாங்கி கொடுப்போம். இந்த கூட்டம் டில்லி தர்பாருக்காக இல்ல, ஃப்ரீ சாப்பாடுக்காக வந்த கூட்டம். நாமளும் ஃப்ரீயா சாப்பிடுறதுக்கு தானே வந்திருக்கோம். இந்த ஆஃபரை கொடுத்தது டெல்லி தர்பார். நாம ஒன்னும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு கேட்கவில்லையே. தீபாவளி ஆஃபருக்கு அப்புறம் ரம்ஜான் ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாருப்பா, ரெஸ்டாரண்ட் யாருதாவது இருக்கட்டும், சாப்பாடு எப்படியாவது இருக்கட்டும், ஆனா ஃப்ரீல கிடைச்சா அது ஒரு தனி சந்தோஷம் தானே. வெளியில நின்னுக்கிட்டு கொஞ்சம் உள்ளேயும் கவனம் இருக்கட்டும். நாம இங்கேயே நின்னுகிட்டு இருப்போம், அங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறாங்க. அங்க பாருங்க ப்ரோ, வெயிட் பண்ண டைம் முடிஞ்சு போச்சு. வாங்க, இப்போ நம்மளோட முறை. சீக்கிரமா உள்ள போலாம். அம்மா, நிலேஷ் இன்னும் வீட்டுக்கு வரலமா? ஆமா மருமகளே, எனக்கும் தான் கவலையா இருக்கு. நிலேஷோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. அம்மா, அங்கிருந்து இதை விட பயங்கரமான விஷயம் கிடைச்சிருக்குமா? என்ன சொல்ற? நேத்து டெல்லி தர்பாருக்கு தினேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டின்னருக்கு போயிருக்காங்க. அவங்க இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா? என்ன? ஆமாமா, நிலேஷோட 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க நேத்தில இருந்து காணுமா. அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா. அவங்க எல்லாருடைய போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ கடவுளே, என் பையனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். சீதி கிராமத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் காணாம போயிட்டாங்க. இவங்க எல்லாம் டெல்லி தர்பார் ஃப்ரீ டின்னர் ஆஃபருக்காக போனவங்க இது வரைக்கும் திரும்பி வரல. இதனால மொத்த கிராமத்துலேயும் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுடுச்சு. எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவங்க சொந்தக்காரங்களை காணோன்னு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இது சம்பந்தமாக போலீஸ் கிராமத்து ஜனங்களை மீட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் தாந்திரிக் பாபாவோட கிராமத்து ஜனங்களை பார்க்க ஊர் மத்தியில் வந்தார். நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, போலீஸ் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லி தர்பாருடைய ரகசியம் சீக்கிரமாவே வெளியில வந்துரும். உங்க கூட இந்த தாந்திரிகர் பாபா எதுக்கு வந்தாரு? ஆமா, இதுல பேய்ங்க ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கா? போலீஸ்காரங்க நாங்க எல்லா ஏங்கிலையும் யோசிப்போம். எங்களுடைய வேலை பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வை பார்க்கணும்ன்றது தான். தீர்வு உங்களுக்கு போலீஸ் மூலமா கிடைச்சா என்ன, தாந்திரிக பாபா மூலமா கிடைச்சா என்ன? டெல்லி தர்பாருக்கு போன எல்லாரும் எங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும். இந்த கிராமத்து ஜனங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள நிச்சயமா தேடி கண்டுபிடிப்போம். ஆந்திரிகரே, நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? நீங்க எல்லாரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, இது ஒன்னே எங்களுக்கு போதுமானது. நீங்க வேண்டிக்கோங்க, நாங்க இந்த வியாதிக்கு மருந்த கண்டுபிடிக்கிறோம். இன்ஸ்பெக்டர் சார், நாம இப்ப டெல்லி தர்பாருக்குள்ள போகணும். நான் ரெடியா இருக்கேன். நீங்க உள்ள போய் உங்க மந்திர சக்தியால ரெஸ்டாரண்ட பாருங்க. அப்புறம் நான் போலீஸ் பார்வையில கண்காணிக்கிறேன். நாம நம்ம வேலையை ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யணும். கொஞ்சம் அசந்தா கூட நம்மளுடைய இந்த திட்டம் தவிடு பொடி ஆயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, போலீஸ்காரங்க நாங்க தினமும் செய்யற வேலை தான் இது. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம். இன்ஸ்பெக்டர் சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா நாம எங்க வந்திருக்கோம்னு? நாம பேய்களோட நகரத்துக்கு வந்திருக்கோம். வரல, அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி தர்பாரோடைய விளையாட்டு புரிஞ்சுதா இல்லையா? விளையாட்டு புரியல, சாப்பாடோட சுவை புரிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்களா, ரோடு போடுற தொழிலாளிங்க எல்லாரும் நம்ம கிராமத்தோட ஜனங்க தான். பாவம், இவங்க ஃப்ரீ சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு பேய்ங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நாம இவங்களை எப்படி விடுவிக்கிறது? இன்ஸ்பெக்டர் சார், டெல்லி தர்பார்ல இருந்து இது வரைக்கும் இங்க வந்திருக்கோம். நாம
உங்களுக்கு டெல்லி ரொம்ப தூரத்துல இருக்கு. கேளுங்க, இங்க வாங்க, வந்து அவங்க வேலையை செய்யுங்க. தாந்திரிக் பாபாவும் இன்ஸ்பெக்டரும் அவங்க போட்ட திட்டம் படி வேலை செய்யறதுக்காக முன்னாடி போனாங்க. பேய்களோட நகரத்துல கைதிங்க கிராமத்து ஜனங்களை மீட் பண்ணி அவங்கள எச்சரிக்கை பண்ணாங்க. தாந்திரிக் பாபா தன்னோட மந்திர சக்தியால அந்த பேய்களோட நகரத்தோட முழு சக்தியையும் செயலர்க வச்சு மொத்த நகரத்தையும் தன்னோட மந்திர சக்தியால கட்டிட்டாரு. மந்திர நகரத்துல இருந்த எல்லா பேய்களும் இப்ப தாந்திரிகர் பாபாவோட மந்திர சக்தியால கட்டப்பட்டுட்டாங்க. பேய்களோட தலைவனே, நான் உன்னுடைய உலகத்தை மொத்தமா முடிச்சு வச்சுட்டேன். நீ இப்போ என்னுடைய மந்திர சக்தி கட்டுக்குள்ள இருக்க. தாந்திரிகரே, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல. நீ இங்கிருந்து போயிடு. ஃப்ரீ ஆஃபர்னு ஏமாத்தி அப்பாவி மக்களை அதுக்கு மோசம் பண்ணி நீ அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் கூலி ஆளுங்க மாதிரி அவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கிற. தாந்திரிகரே, இவங்களை வச்சு வேலை தானே வாங்கணும், இவங்களை கொல்லலையே. நாங்க இவங்களை விட்டுடுறோம், நீங்களும் எங்களை விட்டுருங்க. நான் உங்க யாரையும் விட போறதில்ல, பஸ்மமாக்க போறேன். தாந்திரிக் பாபா பேய்களோட நகரத்தை எரிச்சு அப்புறம் பேய்களை பஸ்பமாக்கி பூமிக்கு வந்தாரு. கூடவே சீதி கிராமத்தை சேர்ந்த ஜனங்களையும் கூட கூட்டிட்டு வந்தாரு. அவங்கெல்லாம் தில்லி தர்பாருக்கு போய் காணாம போனவங்க. இன்ஸ்பெக்டர் அந்த ஜனங்களை கிராமத்து ஜனங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. கிராமத்து ஜனங்க அவங்களோட ஆட்கள் உயிரோட வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தாந்திரிக் பாபாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அவங்களோட நன்றியை சொன்னாங்க. நீங்க உயிர் பொழைச்சது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல பாடமும் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீயா வர்றது எதுவுமே நல்லது கிடையாது. அது தீபாவளி ஆஃபரா இருந்தாலும் ரம்ஜான் ஆஃபரா இருந்தாலும் நீங்கெல்லாம் பேராசைப்படவே கூடாது. தாந்திரிக் பாபா, நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நாங்க எப்பவும் நினைவுல வச்சுக்குவோம். எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதை சீதி கிராமத்தோட கதை. அதோட ஹைவேல புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, தில்லி தர்பார். தில்லி தர்பார் முதல்ல இருந்தே பிரபலமானது. இந்த ரெஸ்டாரண்டோட புகழை அதிகரிக்கிறதுக்காக அப்புறம் கஸ்டமர்ஸை சேர்க்கறதுக்காகவும் ஒரு மாசத்துக்கு தீபாவளி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர்ல ஒரு மாசம் வரைக்கும் கிராமத்து ஜனங்களுக்கு ஃப்ரீயா டின்னர் கொடுக்கறத அறிவிச்சிருந்தாங்க. தில்லி தர்பார்ல மக்கள் கூட்டம் அதிகரிச்சுது. கிராமத்துல இந்த தலைப்பை பத்தி விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. டெல்லி தர்பாருடைய பிரியாணி நினைச்சாலே நாக்குல எச்சில் ஊறுது. நான் அங்க ஸ்பெஷல் மீல் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையை சொல்றேன், இந்த மாதிரி சுவையான சாப்பாடை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சுவையான சாப்பாடு, அதுவும் ஃப்ரீயா. ரெஸ்டாரண்டோடைய ஓனர் எவ்வளவு நல்ல மனசோட இந்த வேலையை செய்யறாரு. நல்ல காரியம் செய்யறாரா இல்ல ஃப்ரீயா சாப்பாடு போட்டு நஷ்ட ஈடு கணக்க காட்ட போறாரா? அண்ணே, பெரிய ஆளுங்களோட விஷயங்களையும் அவங்களுடைய லாபம் நஷ்டம் எதுவுமே நமக்கு புரியாதுண்ணே. நாம அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. நமக்கு சாப்பாடு தேவை, அவ்வளவுதான். தில்லி தர்பார்ல போய் நாமளும் சாப்பிடுவோம், அப்புறம் நாம சொந்தக்காரங்களுக்கும் வாங்கி கொடுப்போம். இந்த கூட்டம் டெல்லி தர்பாருக்காக இல்ல, ஃப்ரீ சாப்பாடுக்காக வந்த கூட்டம். நாமளும் ஃப்ரீயா சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கோம். இந்த ஆஃபரை கொடுத்தது டெல்லி தர்பார், நாம ஒன்றும் ஃப்ரீயா கொடுக்கணும்னு கேட்கவில்லையே. தீபாவளி ஆஃபருக்கு அப்புறம் ரம்ஜான் ஆஃபரை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாருப்பா, ரெஸ்டாரண்ட் யாருதாவது இருக்கட்டும், சாப்பாடு எப்படியாவது இருக்கட்டும், ஆனா ஃப்ரீல கிடைச்சா அது ஒரு தனி சந்தோஷம் தானே. வெளியில நின்னுக்கிட்டு கொஞ்சம் உள்ளேயும் கவனம் இருக்கட்டும். நாம இங்கேயே நின்னுகிட்டு இருப்போம், அங்க சாப்பாடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறாங்க. அங்க பாருங்க ப்ரோ, வெயிட் பண்ண டைம் முடிஞ்சு போச்சு. வாங்க, இப்போ நம்மளோட முறை. வாங்க வாங்க, சீக்கிரமா உள்ள போலாம். அம்மா, நிலேஷ் இன்னும் வீட்டுக்கு வரலமா? ஆமா மருமகளே, எனக்கும் தான் கவலையா இருக்கு. நிலேஷோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. அம்மா, அங்கிருந்து இதை விட பயங்கரமான விஷயம் கிடைச்சிருக்குமா? என்ன சொல்ற? நேத்து டெல்லி தர்பாருக்கு தினேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டின்னருக்கு போயிருக்காங்க. அவங்க இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லையா? என்ன? ஆமாமா, நிலேஷோட 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க நேத்தில இருந்து காணுமா. அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா. அவங்க எல்லாருடைய போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ கடவுளே, என் பையனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். சீதி கிராமத்தை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் காணாம போயிட்டாங்க. இவங்க எல்லாம் டெல்லி தர்பார் ஃப்ரீ டின்னர் ஆஃபருக்காக போனவங்க இது வரைக்கும் திரும்பி வரல. இதனால மொத்த கிராமத்துலேயும் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுடுச்சு. எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு போய் அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவங்க சொந்தக்காரங்களை காணோன்னு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ்
விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது சம்பந்தமா போலீஸ் கிராமத்து ஜனங்களை மீட் பண்ணாங்க. இன்ஸ்பெக்டர் தாந்திரிக் பாபாவோட கிராமத்து ஜனங்களை பார்க்க ஊர் மத்தியில் வந்தாரு. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, போலீஸ் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டெல்லி தர்பாருடைய ரகசியம் சீக்கிரமாவே வெளியில வந்துரும். உங்க கூட இந்த தாந்திரிகர் பாபா எதுக்கு வந்தாரு? ஆமா, இதுல பேய்ங்க ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்கா? போலீஸ்காரங்க நாங்க எல்லா ஏங்கிள்லயும் யோசிப்போம். எங்களுடைய வேலை பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வை பார்க்கணுன்றது தான். தீர்வு உங்களுக்கு போலீஸ் மூலமா கிடைச்சா என்ன, தாந்திரிக பாபா மூலமா கிடைச்சா என்ன? டெல்லி தர்பாருக்கு போன எல்லாரும் எங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கணும். இந்த கிராமத்து ஜனங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள நிச்சயமா தேடி கண்டுபிடிப்போம். ஆந்திரிகரே, நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? நீங்க எல்லாரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இது ஒண்ணே எங்களுக்கு போதுமானது. நீங்க வேண்டிக்கோங்க. நாங்க இந்த வியாதிக்கு மருந்த கண்டுபிடிக்கிறோம். இன்ஸ்பெக்டர் சார், நாம இப்ப டெல்லி தர்பாருக்குள்ள போகணும். நான் ரெடியா இருக்கேன். நீங்க உள்ள போய் உங்க மந்திர சக்தியால ரெஸ்டாரண்ட பாருங்க. அப்புறம் நான் போலீஸ் பார்வையில கண்காணிக்கிறேன். நாம நம்ம வேலையை ரொம்ப புத்திசாலித்தனமா செய்யணும். கொஞ்சம் அசந்தா கூட நம்மளுடைய இந்த திட்டம் தவிடு பொடி ஆயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, போலீஸ்காரங்க நாங்க தினமும் செய்யற வேலை தான் இது. எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவமயம். இன்ஸ்பெக்டர் சார், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா நாம எங்க வந்திருக்கோம்னு? நாம பேய்களோட நகரத்துக்கு வந்திருக்கோம். வரல, அவங்க கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி தர்பாரோடைய விளையாட்டு புரிஞ்சுதா இல்லையா? விளையாட்டு புரியல, சாப்பாடோட சுவை புரிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்களா, ரோடு போடுற தொழிலாளிங்க எல்லாரும் நம்ம கிராமத்தோட ஜனங்க தான். பாவம், இவங்க ஃப்ரீ சாப்பாடுக்கு ஆசைப்பட்டு பேய்ங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நாம இவங்களை எப்படி விடுவிக்கிறது? இன்ஸ்பெக்டர் சார், டெல்லி தர்பார்ல இருந்து இது வரைக்கும் இங்க வந்திருக்கோம். நாம உங்களுக்கு டெல்லி ரொம்ப தூரத்துல இருக்கு. கேளுங்க, இங்க வாங்க, வந்து அவங்க வேலையை செய்யுங்க. தாந்திரிக் பாபாவும் இன்ஸ்பெக்டரும் அவங்க போட்ட திட்டம் படி வேலை செய்யறதுக்காக முன்னாடி போனாங்க. பேய்களோட நகரத்துல கைதிங்க கிராமத்து ஜனங்களை மீட் பண்ணி அவங்கள எச்சரிக்கை பண்ணாங்க. தாந்திரிக் பாபா தன்னோட மந்திர சக்தியால அந்த பேய்களோட நகரத்தோட முழு சக்தியையும் செயலர்க்க வச்சு மொத்த நகரத்தையும் தன்னோட மந்திர சக்தியால கட்டிட்டாரு. மந்திர நகரத்துல இருந்த எல்லா பேய்களும் இப்ப தாந்திரிகர் பாபாவோட மந்திர சக்தியால கட்டப்பட்டுட்டாங்க. பேய்களோட தலைவனே, நான் உன்னுடைய உலகத்தை மொத்தமா முடிச்சு வச்சுட்டேன். நீ இப்போ என்னுடைய மந்திர சக்தி கட்டுக்குள்ள இருக்க. தாந்திரிகரே, உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல. நீ இங்க இருந்து போயிடு. ஃப்ரீ ஆஃபர்னு ஏமாத்தி அப்பாவி மக்களை அதுக்கு மோசம் பண்ணி நீ அவங்கள இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் கூலி ஆளுங்க மாதிரி அவங்க கிட்ட வேலையை வாங்கிக்கிற. தாந்திரிகரே, இவங்களை வச்சு வேலை தானே வாங்கணும், இவங்களை கொல்லலையே. நாங்க இவங்களை விட்டுடுறோம், நீங்களும் எங்களை விட்டுருங்க. நான் உங்க யாரையும் விட போறதில்ல, பஸ்மமாக்க போறேன். தாந்திரிக் பாபா பேய்களோட நகரத்தை எரிச்சு அப்புறம் பேய்களை பஸ்பமாக்கி பூமிக்கு வந்தாரு. கூடவே சீதி கிராமத்தை சேர்ந்த ஜனங்களையும் கூட கூட்டிட்டு வந்தாரு. அவங்கெல்லாம் தில்லி தர்பாருக்கு போய் காணாம போனவங்க. இன்ஸ்பெக்டர் அந்த ஜனங்களை கிராமத்து ஜனங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. கிராமத்து ஜனங்க அவங்களோட ஆட்கள் உயிரோட வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் தாந்திரிக் பாபாவுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் அவங்களோட நன்றியை சொன்னாங்க. நீங்க உயிர் பொழைச்சது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல பாடமும் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஃப்ரீயா வர்றது எதுவுமே நல்லது கிடையாது. அது தீபாவளி ஆஃபரா இருந்தாலும் ரம்ஜான் ஆஃபரா இருந்தாலும் நீங்க எல்லாம் பேராசைப்படவே கூடாது. தாந்திரிக் பாபா, நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை நாங்க எப்பவும் நினைவுல வச்சுக்குவோம். எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. மோகன் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுடைய வீடு அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய வீடு. மோகனோட மனைவி கமலா எந்த ஒரு எஜமானிக்கும் குறைஞ்சவ இல்ல. தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தால ஜொலிச்சிட்டு இருப்பா. கமலா, உன் கண்ணு கெட்டுற தூரத்துக்கு தெரியுதே, அந்த நிலம் எல்லாம் நம்மளுதுதான். அந்த கடவுள் புண்ணியத்துல நமக்கு நிறைய சொத்து சேரணுங்க. நிச்சயமா அதிகமாகும். ஒரு நாள் நடந்த விஷயம். மோகன் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு வந்தான். அப்பதான் அவன் அங்க ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்தான். அவ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தா. யார் நீ? இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? என் பேரு காயா. நான் இந்த காட்டுல தான் இருக்கேன். நீ எதுக்கு காட்டுல இருக்க? ஏன்னா நீ தானே எங்க அம்மா இந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்தின. ஓ, நீ அப்படின்னா கேட்கிப்பையோட பொண்ணா? ஆமா, அவங்களோட பொண்ணுதான். நல்லதா போச்சு, அந்த பேய கிராமத்தை விட்டு துரத்தியாச்சு. இல்லன்னா மொத்த கிராமத்தையும் மூழ்கி இருக்கும். ராட்சச பேய். மோகன் திரும்பினா. அப்ப காயா மோகனோட ஒரு தலைமுடிய பிடுங்கினா. அப்புறம் காயா அங்கிருந்து மறைஞ்சிட்டா. மோகன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான்.
அப்புறம் எப்பவும் போல சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டான். பாதி ராத்திரியில் அவன் எழுந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டை நோக்கி அவன் போனான். அவன் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மூங்கில் வீட்டுக்குள்ளே போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வீட்டை நோக்கி போனான். அவன் வீட்டுக்கு வந்தப்ப அவனோட மனைவி அவனுக்காக காத்துட்டு இருந்தா. இந்த ராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? இங்கேயும் இல்ல. மோகன் எதுவும் பேசாம தன்னோட படுக்கைக்கு போனான். அப்புறம் தூங்கிட்டான். கமலாவுக்கு இதெல்லாம் ரொம்ப வினோதமாக தெரிஞ்சுது. ஆனால் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தான் எதுவுமே புரியல. மறுநாள் காலையில் எல்லாமே நார்மலாக இருந்தது. நேத்து ராத்திரி நீங்க எங்க போனீங்க? நான் எங்கேயும் போகலையே, உன் பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தேன். இல்ல, நீங்க எங்கேயோ போனீங்க. எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். வேலையாட்களுக்கு பணம் கொடுக்கணும். கமலா ரொம்ப கவலையாக இருந்தா. மறுநாள் ராத்திரி மறுபடியும் மோகன் தூங்கிட்டான். அப்புறம் சரியா 11 மணிக்கு எழுந்து வீட்டுக்கு வெளியில் போனான். மறுபடியும் அவன் அந்த காட்டில் இருக்கிற மூங்கில் வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தான். இந்த ராத்திரில நீங்க இப்ப எங்க போறீங்க? எங்கேயும் போல. இல்ல, நீங்க எங்கேயோ போனீங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க. மோகன் கமலாவை முறைச்சி பார்த்தான். மோகனோட கண்கள் செவந்து போச்சு. அதான் சொல்றேன், நான் எங்கேயும் போலன்னு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? அதை பார்த்துட்டு கமலா பயந்துட்டா. மோகன் மறுபடியும் பெட்டில் படுத்து தூங்கிட்டான். 3வது நாள் ராத்திரி அவன் மறுபடியும் எங்கேயோ வெளியே போனப்ப அப்போ கமலா மோகனோட அண்ணன் அண்ணிய வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். மோகன் திரும்பி வந்தப்ப, எங்க என்ன போனீங்க? எங்கேயும் போல. ஆனா நீங்க வெளியில இருந்து வரீங்க. அதான் சொல்றேன்ல, நான் எங்கேயும் போலன்னு. மோகனோட செவந்த கண்களை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. மறுநாள் காலையில் மோகனோட அண்ணன் அண்ணி அப்புறம் கமலா பண்டிதரை பார்க்கறதுக்காக போனாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். நாம ராத்திரிக்கு அவரை பின்தொடர்ந்து போயாகணும். அப்பதான் அவரை வசியத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அன்னைக்கு ராத்திரி மோகன் வீட்டை விட்டு வெளியே போனப்ப எல்லாரும் மோகனை பின்தொடர்ந்து போனாங்க. மோகன் காட்டுக்கு போகிறத அவங்க எல்லாரும் கவனிச்சாங்க. அப்புறம் அவன் ஒரு மூங்கில் வீட்டுக்குள்ளே போனான். இது பேயோட மூங்கில் வீடாச்சே. உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். அவங்க எல்லாரும் உள்ளே போனாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு மாய மந்திரம் பண்ணிட்டு இருந்தா. நிறுத்து பொண்ணே. நிறுத்த மாட்டேன். இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். எப்படிப்பட்ட பழி வாங்குதல்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் கிராமத்துல தான் இருந்தோம். எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு. எந்த வீட்டுல இவன் வாழ்ந்துட்டு இருக்கானோ அந்த வீடு எங்களுது. அன்னைக்கு இந்த ஆளு அந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சான். என்னோட அம்மா கேத்கினி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. யோசிச்சு சொல்லுங்கக்கா, நல்ல விலை கொடுக்குறேன். இந்த வீடு என்னோட கனவு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன். இந்த வீட்டை நான் அடைஞ்சே தீருவேன். எங்க வீட்டை அடையணுங்கிற ஆசையில இந்த ஆளு என்ன பண்ணான்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி மாய மந்திர பொருட்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சான். அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, இந்த பொம்பளை ஒரு பேய். நல்லா பாருங்க, இந்த கிராமத்திலேயே இவ மாயமந்திரம் பண்றான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் கல்லால் அடிச்சு என்னையும் எங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்தினாங்க. அன்னையில இருந்து நானும் என் அம்மாவும் இந்த மூங்கில் வீட்டில் தான் இருந்தோம். எங்க அம்மாவோட கனவு அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இந்த ஆளை பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் மாயத்தந்திரங்களை கத்துக்கிட்டேன். உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான். உனக்கு அந்த வீடு தான் வேணும்னா எடுத்துக்கோ, ஆனா என் புருஷனை விட்டுடு. எனக்கு இனிமே அந்த வீடு வேண்டாம். இனிமே உன் புருஷனையும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கை முழுக்க அவன் ஒரு பைத்தியம் மாதிரி இந்த ஊரை சுற்றி வருவான். நான் இந்த ஆளை பழி வாங்கிட்டேன். இது ரொம்ப தப்புமா. எது சரி தப்புன்னு எனக்கு தெரியல. இவனை தவிர வேற யாருக்கும் நான் மாய மந்திரங்கள் பண்ணதில்லை. ஒருவேளை நீங்க இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகல, அப்புறம் உங்க எல்லாரையும் நான் ஆட்டம் காண வச்சிடுவேன். அந்த பொண்ணு மிரட்டல கேட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. மோகன் பைத்தியம் போல நடந்து போனான். இது இவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. அதை நாம மாத்த முடியாது. இவன் தான் அந்த வீட்டை பேயோட மூங்கில் வீடா மாத்தினது. அப்புறம் ஒரு அப்பாவி பொண்ண பேயா மாத்திருக்கான். இவன் அந்த பேய் நிச்சயமா விடாது. அன்னையிலேருந்து மோகன் கிராமத்துல ஒரு பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். காய நினைச்ச மாதிரி பழி வாங்கிட்டான். அந்த நாளைக்கு அப்புறம் யாரும் அந்த பேயோட மூங்கில் வீட்டு பக்கம் போனது கூட கிடையாது.
மோகன் அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன். அவனுடைய வீடு அந்த கிராமத்திலேயே ரொம்ப பெரிய வீடு. மோகனோட மனைவி கமலா எந்த ஒரு எஜமானிக்கும் குறைஞ்சவ இல்ல. தலையில இருந்து கால் வரைக்கும் தங்கத்தால ஜொலிச்சிட்டு இருப்பா. கமலா, உன் கண்ணு கெட்டுற தூரத்துக்கு தெரியுதே அந்த நிலம் எல்லாம் நம்மளுதுதான். அந்த கடவுள் புண்ணியத்துல நமக்கு நிறைய சொத்து சேரணுங்க. நிச்சயமா அதிகமாகும். ஒரு நாள் நடந்த விஷயம். மோகன் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு வந்தான். அப்பதான் அவன் அங்க ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்தான். அவ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தா. யார் நீ? இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? என் பேரு காயா. நான் இந்த காட்டுல தான் இருக்கேன். நீ எதுக்கு காட்டுல இருக்க? ஏன்னா நீ தானே எங்க அம்மாவை இந்த கிராமத்தை விட்டு வெளியே துரத்தின. ஓ, நீ அப்படின்னா கேட்கிப்பையோட பொண்ணா? ஆமா, அவங்களோட பொண்ணு தான். நல்லதா போச்சு, அந்த பேய கிராமத்தை விட்டு துரத்தியாச்சு. இல்லன்னா மொத்த கிராமத்தையும் மூழ்கி இருக்கும். ராட்சச பேய். மோகன் திரும்பினா. அப்ப காயா மோகனோட ஒரு தலைமுடிய பிடுங்கினா. அப்புறம் காயா அங்கிருந்து மறைஞ்சிட்டா. மோகன் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தான். அப்புறம் எப்பவும் போல சாப்பிட்டுட்டு அவன் தூங்கிட்டான். பாதி ராத்திரில அவன் எழுந்தான். வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டை நோக்கி அவன் போனான். அவன் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மூங்கல் வீட்டுக்குள்ளே போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவன் வீட்டை நோக்கி போனான். அவன் வீட்டுக்கு வந்தப்ப அவனோட மனைவி அவனுக்காக காத்துட்டு இருந்தா. இந்த ராத்திரில எங்க போயிட்டு வரீங்க? இங்கேயும் இல்ல. மோகன் எதுவும் பேசாம தன்னோட படுக்கைக்கு போனான். அப்புறம் தூங்கிட்டான். கமலாவுக்கு இதெல்லாம் ரொம்ப வினோதமா தெரிஞ்சது. ஆனா அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தான் எதுவுமே புரியல. மறுநாள் காலையில எல்லாமே நார்மலா இருந்தது. நேத்து ராத்திரி நீங்க எங்க போனீங்க? நான் எங்கேயும் போகலையே, உன் பக்கத்துல தானே தூங்கிட்டு இருந்தேன். இல்ல, நீங்க எங்கேயோ போனீங்க. எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லை. சரி, நான் இப்ப கிளம்புறேன். வேலையாட்களுக்கு பணம் கொடுக்கணும். கமலா ரொம்ப கவலையா இருந்தா. மறுநாள் ராத்திரி மறுபடியும் மோகன் தூங்கிட்டான். அப்புறம் சரியா 11 மணிக்கு எழுந்து வீட்டுக்கு வெளியில போனான். மறுபடியும் அவன் அந்த காட்டில் இருக்கிற மூங்கில் வீட்டுக்கு போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தான். இந்த ராத்திரில நீங்க இப்ப எங்க போறீங்க? எங்கேயும் போல. இல்ல, நீங்க எங்கேயோ போனீங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க. மோகன் கமலாவை முறைச்சி பார்த்தான். மோகனோட கண்கள் செவந்து போச்சு. அதான் சொல்றேன், நான் எங்கேயும் போலன்னு. ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? அதை பார்த்துட்டு கமலா பயந்துட்டா. மோகன் மறுபடியும் பெட்ல படுத்து தூங்கிட்டான். 3வது நாள் ராத்திரி அவன் மறுபடியும் எங்கேயோ வெளியே போனப்ப அப்ப கமலா மோகனோட அண்ணிய வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். மோகன் திரும்பி வந்தப்ப, எங்க போனீங்க? எங்கேயும் போல. ஆனா நீங்க வெளியில இருந்து வரீங்க. அதான் சொல்றேன்ல, நான் எங்கேயும் போலன்னு. மோகனோட செவந்த கண்களை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க முடிவு பண்ணாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. மறுநாள் காலையில மோகனோட அண்ணன், அண்ணி, அப்புறம் கமலா பண்டிதரை பார்க்கறதுக்காக போனாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் என் புருஷனை காப்பாத்தி கொடுக்கணும். நாம ராத்திரிக்கு அவரை பின்தொடர்ந்து போயாகணும். அப்பதான் அவரை வசியத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அன்னைக்கு ராத்திரி மோகன் வீட்டை விட்டு வெளியே போனப்ப எல்லாரும் மோகனை பின்தொடர்ந்து போனாங்க. மோகன் காட்டுக்கு போறத அவங்க எல்லாரும் கவனிச்சாங்க. அப்புறம் அவன் ஒரு மூங்கில் வீட்டுக்குள்ள போனான். இது பேயோட மூங்கில் வீடாச்சே. உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். அவங்க எல்லாரும் உள்ள போனாங்க. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு பொம்மைய கையில வச்சுக்கிட்டு மாய மந்திரம் பண்ணிட்டு இருந்தா. நிறுத்து பொண்ணே. நிறுத்த மாட்டேன். இவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். எப்படிப்பட்ட பழிவாங்குதல்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் கிராமத்துல தான் இருந்தோம். எங்க வீடு ரொம்ப பெரிய வீடு. எந்த வீட்டுல இவன் வாழ்ந்துட்டு இருக்கானோ அந்த வீடு எங்களுது. அன்னைக்கு இந்த ஆளு அந்த வீட்டை வாங்கணும்னு நினைச்சான். என்னோட அம்மா கேத்கினி இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. யோசிச்சு சொல்லுங்கக்கா, நல்ல விலை கொடுக்குறேன். இந்த வீடு என்னோட கனவு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த வீட்டை விற்க மாட்டேன். இந்த வீட்டை நான் அடைஞ்சே தீருவேன். எங்க வீட்டை அடையணுங்கிற ஆசையில இந்த ஆளு என்ன பண்ணான்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி மாய மந்திர பொருட்கள் எல்லாம் ஒளிச்சு வச்சான். அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து, இந்த பொம்பளை ஒரு பேய், நல்லா பாருங்க. இந்த கிராமத்திலேயே இவ மாயமந்திரம் பண்றான். கிராமத்து ஜனங்க எல்லாரும் கல்லால் அடிச்சு என்னையும் எங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்தினாங்க. அன்னையில இருந்து நானும் என் அம்மாவும் இந்த மூங்கில் வீட்டில தான் இருந்தோம். எங்க அம்மாவோட கனவு அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அவங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. அப்புறம் சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. அப்புறம் நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இந்த ஆளை பழி வாங்கணுங்கிறதுக்காக
நான் மாயத்தந்திரங்களை கத்துக்கிட்டேன். உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநியாயம்தான். உனக்கு அந்த வீடு தான் வேணும்னா எடுத்துக்கோ, ஆனா என் புருஷனை விட்டுடு. எனக்கு இனிமே அந்த வீடு வேண்டாம். இனிமே உன் புருஷனையும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கை முழுக்க அவன் ஒரு பைத்தியம் மாதிரி இந்த ஊரை சுற்றி வருவான். நான் இந்த ஆளை பழி வாங்கிட்டேன். இது ரொம்ப தப்புமா. எது சரி தப்புன்னு எனக்கு தெரியல. இவனை தவிர வேற யாருக்கும் நான் மாய மந்திரங்கள் பண்ணதில்லை. ஒருவேளை நீங்க இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகல, அப்புறம் உங்க எல்லாரையும் நான் ஆட்டம் காண வச்சிடுவேன். அந்த பொண்ணு மிரட்டல கேட்டு எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. மோகன் பைத்தியம் போல நடந்து போனான். இது இவன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. அதை நாம மாத்த முடியாது. இவன் தான் அந்த வீட்டை பேயோட மூங்கில் வீடா மாத்தினது. அப்புறம் ஒரு அப்பாவி பொண்ண பேயா மாத்திருக்கான். இவன் அந்த பேய் நிச்சயமா விடாது. அன்னையிலேருந்து மோகன் கிராமத்தில் ஒரு பைத்தியம் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். காயை நினச்ச மாதிரி பழி வாங்கிட்டான். அந்த நாளைக்கு அப்புறம் யாரும் அந்த பேயோட மூங்கில் வெட்டு பக்கம் போனது கூட கிடையாது. பேய்களின் தாபா. ஆயுஷோட குடும்பம் ஆக்ரால இருந்தது. ஒரு நாள் ஆயுஷோட அப்பா சதீஷ் வீட்டுக்கு வந்தாரு. அடுத்த வாரம் குடும்பத்தோட எல்லாரும் தன்னோட தம்பியோட கல்யாணத்துக்கு போகணும்னு அவர் சொன்னாரு. ஆயுஷோட அம்மா ஊருக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க. அந்த மோசமான கிராமத்துக்கு என்னால போக முடியாது. அது ரொம்ப தூரம் வேற. அது மட்டும் இல்லாம அங்க சவாரியே கிடைக்காது. அந்த கிராமத்துல லைட்டு கூட கிடையாது. இப்ப அந்த கிராமம் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க ரோடு வந்துடுச்சு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட அவனோட காரை கேட்டிருக்கேன். கார்லயே நம்ம போயிடலாம். போல மம்மி, ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரொம்ப நாளா வெளியே எங்கேயும் போகல. சரி போவோம். ஆனா அந்த கிராமத்துக்கு கார்ல போகணும்னாலும் 20 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதனால நம்ம வீட்ல இருந்தே சமைச்சு கொண்டு போயிடலாம். சாப்பாடு உங்க அப்பா தான் செய்யணும். அதுக்கு அவசியமே இல்ல. போற வழியில நிறைய தாபா திறந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே சதீஷ், ஆயுஷ், ரேகா அவங்க கார்ல புறப்பட்டாங்க. போக போக ராத்திரியும் ஆயிடுச்சு. ரோடெல்லாம் ரொம்ப இருட்டா, அப்புறம் ஆளே இல்லாம அந்த இடம் இருளோன்னு இருந்துச்சு. அப்பா, இந்த ரோடே ஆளே இல்லாம இருக்கு. பயத்துல எனக்கு சூசு வருதுப்பா. காரை நிறுத்தினாங்க. என்னாச்சுப்பா? காரை எதுக்கு நிறுத்துனீங்க? நீ தானே உனக்கு போகணும்னு சொன்ன. போ, சீக்கிரமா போயிட்டு வா. இந்த இருட்டுல நான் வெளியே போக மாட்டேன். பாத்ரூம் அடக்கி வைக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. சொன்னா கேளு, சீக்கிரமா இறங்கி போயிட்டு வா. நாங்க உன் பக்கத்துல தானே இருக்க போறோம். ஏன் இப்படி பயப்படுற? ஆயுஷ் கார் கதவை திறந்து அவனோட காலை தரையில வைக்க போனான். அவனோட காலு ஒரு மண்டை ஓட்டு மேல பட்டுடுச்சு. ஆயுஷ் பயந்து போய் உடனே கத்தினா. என்ன ஆச்சு? அப்பா, இங்க யாரோ ஒருத்தரோட மண்டை ஓட இருக்குப்பா. ரேகாவும் சதீஷும் காரை விட்டு வெளியே வந்தாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதை ஏதாவது காட்டு மிருகம் இங்க கொண்டு வந்திருக்கோம். நீ பாத்ரூம் போயிட்டு வா. அப்ப 2-3 பேர் நடந்து வரத ஆயுஷோட குடும்பம் அங்க பாத்துச்சு. அப்பதான் அவனுக்கு உயிரே வந்தது. அப்பாடா, இப்போ அது மனிதர்கள் நடமாட்டம் இங்க இருக்கே, அது போதும். நான் இப்போ நிம்மதியா சூசு போயிட்டு வந்துருவேன். ஆயுஷ் பாத்ரூம் போயிட்டு இருந்தான். அவனோட அம்மா அப்பா கார்ல உட்கார்ந்துருந்தாங்க. அவன் வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்தப்ப அவங்க காருக்கு பின்னாடி டிக்கியில ஏதோ அசைற சத்தம் கேட்டுச்சு. ஆயுஷ் டிக்கியை திறந்தான். அதுக்குள்ள ஒரு பேய் படுத்திருந்துச்சு. ஆயுஷ் பயந்து போய் டிக்கியை மூடினான். அப்புறம் கத்த ஆரம்பிச்சான். பேய், பேய், அப்பா, பேய். ஆயுஷோட சத்தத்தை கேட்டு அவனோட அம்மா அப்பா வெளியே வந்தாங்க. அப்பா, டிக்கிக்குள்ள ஒரு பேய் இருக்கு. நான் இப்பதான் டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தேன். சதீஷ் டிக்கியை ஓபன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்த 4-5 பேரை தேடினான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இவங்களை கடந்து போனாங்க. அவங்க திடீர்னு எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் வரைக்கும் அந்த ரோட்ல யாருமே தென்படவே இல்லை. கடைசியில சதீஷ் பயந்து போய் அந்த டிக்கியை ஓபன் பண்ணான். டிக்கியில சாமான தவிர வேற எதுவுமே இல்ல. ஆயுஷ், உனக்கு மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்க எதுவும் இல்ல. போ, போய் கார்ல உட்காரு. 3 பேரும் கார்ல உட்காந்தாங்க. அப்புறம் புறப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆயுஷ் சொன்னா, அப்பா, பாத்ரூம் போனதுனால வயிறெல்லாம் காலியா இருக்கு. எனக்கு பயங்கரமா பசிக்குதுப்பா. சதீஷ், இந்த ரோட்ல நிறைய தாபாலாம் இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இங்க என் கண்ணுக்கு எந்த ஒரு தாபாவும் தெரியல. நாம இங்க வர வேண்டான்னு நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு தாபா இருந்தது சதீஷ்க்கு தெரிஞ்சது. இங்க தாபா இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல. வாங்க.
அந்த தாபாக்குள்ள போவோம், வயிறு ஃபுல்லா சாப்பிடுவோம். இவங்க 3 பேரும் அந்த தாபாக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க 3 பேர் இருந்தாங்க. ஒரு வயசான ஆளு, ஒரு வயசான அம்மா, அப்புறம் ஒரு பொண்ணு. பொண்ணு கையில ஒரு ஆயுதம் இருந்தது. அவ ஆயுஷ் கிட்ட வந்து சொன்னா, சொல்லுங்க, என்ன சாப்பிட்றீங்க? எது சுவையா இருக்குமோ அதை கொண்டு வா. அந்த பொண்ணு திரும்பினப்ப அந்த பொண்ணோட தலைமுடியில 2 வெட்டப்பட்ட தலைகள் தொங்கிட்டு இருந்ததை அவங்க கவனிச்சாங்க. பொண்ணோட கால்களும் உள்டாவா இருந்தது. ஆயுஷ், ரேகா, சதீஷோட முகம் ரொம்ப வாடி போச்சு. ரேகா சதீஷோட காதுல ஏதோ சொன்னா. சதீஷ் ஜக்ல தண்ணி எடுக்கிற மாதிரி சமையல் எங்க பண்றாங்களோ அந்த அறைக்கு போனா. சதீஷ் என்ன பார்த்தான்னா, அங்க ஒரு ஆளு ஒரு பாத்திரத்துல இருந்து 2-3 வெட்டப்பட்ட தலைகளை எடுத்து கடாயில சூடு பண்றதுக்காக போட்டதை பார்த்தான். அவனோட கால்களும் உள்டாவா இருந்தது. சதீஷ் ரேகா கிட்ட வந்து ரொம்ப மெதுவா சொன்னான், இங்க ஏதோ தவறா நடக்குது, நாம இங்க இருந்து உடனே வெளியே போகணும். அவங்க 3 பேரும் ரொம்ப மெதுவா கேட்டை நோக்கி போனாங்க. ஆனா அப்ப அந்த பொண்ணு கையில அருவாளோட வேகமா வந்தா. அவ தாபாவோட கதவுகளை மூடிட்டா. இங்க வந்தவங்கள சாப்பிடாம நான் போக விட மாட்டேன். அது எங்களுக்கு லேட் ஆகுது, எங்களுக்கு லேட் ஆகுது, எங்களை போக விட. பொண்ணு அருவாளை காட்டி சொன்னா, வாயை மூடிக்கிட்டு உட்காருங்க, சாப்பிட்டுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும். இப்போ சதீஷோட குடும்பத்துக்கு வேற எந்த ஒரு வழியும் இல்ல. அவங்க டேபிள் கிட்ட வந்து உக்காந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆளு நல்ல சாப்பாடை கொண்டு வந்தான். அதுல பன்னீர் சப்ஜி, ரொட்டி, உருளைக்கிழங்கு மசாலா, இன்னும் நிறைய இருந்தது. அந்த ஆளு சாப்பாடை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவங்க பக்கத்துல தனியா நிக்கிறத சதீஷ் கவனிச்சான். சதீஷ் டக்குன்னு அந்த பொண்ணு கையில இருந்து அந்த அருவாளை பிடுங்கினான். அதோட கழுத்தை வெட்டினான். இங்க இருந்து ஓடுங்க. 3 பேரும் தாபாவை விட்டு வெளியே ஓடினாங்க. அந்த அறையில இருந்து அந்த பொம்பளையும் ஆம்பளையும் பயங்கரமான சத்தத்தோட அவங்க 3 பேரை ஃபாலோ பண்ணி வெளியே வந்தாங்க. அவங்க 2 பேரோட முகமும் பயங்கரமா ஆயிடுச்சு. சதீஷோட குடும்பம் கார்ல உட்காந்துடுச்சு. சதீஷ் காரை ஸ்டார்ட் பண்ணான். ஆனா பின்னாடி அந்த 2 பேய்களும் அவங்க காரை பிடிச்சிக்கிட்டு இருந்ததுங்க. சதீஷ் ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா காரை முன்னாடி எடுக்கவே முடியல. கடைசியில கார்ல பேக் கியரை போட்டு காரை பின்னாடி பக்கமா ஓட்டினான். அந்த ஆளும் பொம்பளையும் கார்ல பின்னாடி நெசுங்கிட்டாங்க. உடனே சதீஷ் வேகமா காரை முன்னாடி எடுத்தான். அப்புறம் விடிகிற வரைக்கும் அவங்க நிறுத்தவே இல்லை. கிராமத்துக்கு போய் சேர்ந்ததும் எல்லா விஷயத்தையும் சதீஷ் அவங்க தம்பி கிட்ட சொன்னான். நல்ல வேலையா உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம போயிடுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு தாபா இருந்துச்சு. அதை ஒரு ஏழை குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த குடும்பத்துல 3 பேர் இருந்தாங்க. ஒரு ஆளு, ஒரு அம்மா, அவங்க பொண்ணு. சில இளைஞர்கள் அந்த தாபாவுக்கு சாப்பிட போயிருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்து தடுத்ததுக்கு அந்த பசங்க ரிவால்வரை எடுத்து அந்த பொண்ணோட அப்பா, அம்மா, அந்த பொண்ணு 3 பேரையும் சுட்டுட்டாங்க. அந்த குடும்பத்தோட ஆத்மாக்கள் தான் அந்த ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அங்க தாபா நடக்கிற மாதிரி பிரமையை ஏற்படுத்துதுங்க. திரும்பி போகும்போது ராத்திரி அந்த பக்கமா போகாதீங்க. டைம் பார்த்தா 7 தான் ஆகுது. அதுக்குள்ள இவ்வளோ இருட்டிடுச்சே. சரி, அந்த தாபால ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது சாப்பிடணும்னா உள்ள வாங்க. சார், என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒரு பிளேட்டு புலாவ் கொண்டு வா எனக்காக. சரிங்க சார். வாவ், புலாவ் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும், ரொம்ப சுவையாவும் இருக்கும். தம்பி, எங்கேருந்துப்பா வர? உன்னை பார்த்தா புதுசு மாதிரி தெரியுது. ஆமாங்க, நான் சோங்கர்ல இருந்து பெங்காலுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, ஆனா ஆனா என்ன? நீ தனியா தான் வந்திருக்கியா இல்ல வேற யாராவது வந்திருக்காங்களா? தனியா தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, இருக்கட்டும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, நீ பார்த்து ஜாக்கிரதையா போ. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, என்ன பயமுறுத்தாதீங்க. இப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டு வழியா போறது எல்லாருக்கும் ரொம்ப ஆபத்தா இருந்துச்சு. அப்படின்னா? இந்த வழியா யார் போனாலும், அதாவது உன்ன மாதிரி சின்ன வயசு பையன், ரொம்ப அழகான பையன்,
அவன் திரும்பி உயிரோட போனதே கிடையாது. என்ன சொல்றீங்க? உனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த காட்டுல அவ ஒருத்தி இருந்தா. யாரு? அவதான் சிகப்பு உடை அணிஞ்ச பேய். என்ன பேசுறீங்க நீங்க? உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அப்ப கேளு. அவ யாரு, எங்க இருந்து வந்தா, அவளுக்கு என்ன தேவைங்கிறது யாருக்குமே எதுவும் தெரியாது. அவளை யாரும் பார்த்ததும் கிடையாது. ஆனா எல்லாரும் அவளை ஒரு பேயின்னு சொல்லுவாங்க. அவளோட கால் உள்டாவா இருக்கும். அப்புறம் அவ காட்டுக்குள்ள மறைஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் யாராவது ஒரு அழகான இளைஞன் இந்த பக்கமா வந்தா அவ அந்த காட்டுக்குள்ள இருந்து அப்பதான் வெளியே வருவா. அதுவும் ஒரு அழகான பெண் ரூபத்துல. பாவம் அந்த இளைஞன். அவளை பார்த்ததுமே அவ வசியமாயிடுவான். அவ அவனை மயக்கி ஒரு புதற்குள்ள கூட்டிக்கிட்டு போவா. அதுக்கப்புறம் அவ தன்னோட சுய ரூபத்துக்கு வருவா. அந்த ரூபம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவாங்க. சிகப்பு கண்கள், அப்புறம் வெட்டுப்பட்ட முகம், கயிறு மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கிற அவளோட முடி. அவளோட பயங்கரமான முகத்தை காட்டின உடனேயே பாவம் அந்த பையன் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவான். அதுக்கப்புறம் அவனோட ரத்தத்தை குடிச்சு அவனை அங்கேயே கொன்னுடுவா. பெரியமா, கதை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நீ என்ன பைத்தியமா? அதோட இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு? ஏன்னா இப்ப அந்த பேய் அங்க இல்லவே இல்ல. என்னாச்சு அதுக்கு? நான் அந்த பேய அழிச்சிட்டேன். நீங்களா? எப்படி அழிச்சிட்டீங்க? விடுப்பா, நீ அதெல்லாம் நம்ப போறது கிடையாது. சொல்லுங்க பெரியமா. சரி, ஒரு நாள் இதே தாபாவுக்கு ஒரு பீர் பாபா வந்தாரு. அவர்கிட்ட ஒரு மந்திர கூடு இருந்துச்சு. அவர்கிட்ட அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை. அதனால அந்த கூண்டை என் கையில கொடுத்துட்டு என்ன சொன்னார்னா, பெரியமா, நீ எனக்கு சேவை செஞ்சிருக்க, சாப்பாடு போட்டிருக்க. ஆனா என்கிட்ட உனக்கு கொடுக்க பைசா இல்லை. அதனால நான் உனக்கு இந்த மாயா பஞ்சரத்தை கொடுக்கறேன். நீ இதுல யாரவனாலும் அடைச்சி வைக்கலாம். அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், ஒரு யானையா இருந்தாலும், ஒரு எலியா மாத்தி இதுல நீ அடைச்சி வைக்க முடியும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் என்ன, நான் அந்த கூண்டை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனேன். அந்த ஆபத்தான பேயை தேடி பிடிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த கூண்டோட கதவை திறந்து விட்டேன். அது ஒரு இலை மாதிரி சின்னதா மாறி அதுக்கப்புறம் அந்த இலை ஒரு சின்ன பறவையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கூண்டுக்குள்ள வந்துடுச்சு. அப்போ இந்த கூண்டுக்குள்ள பேய் இருக்கா? ஆமா, நிஜமாதான். அது அசையுமா? ஏன் இருக்காது? அதுல தானே அந்த பேயை கைது பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா, நீ இப்ப சாப்பிடு. நான் போய் மாட்டுக்கு புல்லு வச்சுட்டு வரேன். நீ பயப்படாம இரு. அந்த பேய் அதுக்குள்ள முழுமையா கட்டுப்பட்டு இருக்கு. அப்போ இதுல உண்மையிலே பேய் இருக்கா? அந்த பெரியமா சொன்னது உண்மைதானா? உள்ள இருந்து ஏதோ பேச்சு கேக்குது. என்ன இது? உள்ள இருந்து ஏதோ பேச்சு சத்தம் கேக்குது. காப்பாத்துங்க, என்ன வெளியே திறந்து விடுங்க, எனக்கு முக்தி கொடுங்க. இல்ல, இங்க நாம இருக்க கூடாது. இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும். என்ன திறந்து விடு, எனக்கு விடுதலை கொடு. ஒரு வாட்டி பார்த்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பார்க்காம இங்க இருந்து நான் எப்படி போறது? ஆமா, நீ சரியாதான் சொல்ற. ஒரு தடவை இங்க வா, என்ன விடுதலை பண்ணு. என்ன இது? என்ன இது? புரியலையே. எங்களை காப்பாத்து, கதவை திறந்து விடு. நீ பேய் இல்லையா? நீ யாரு? அந்த பேய் எங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சு எங்களை கைதாக்கி இந்த கூண்டுக்குள்ள வச்சிருக்கு. தினமும் அது ராத்திரி வரும், எங்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு குடிக்கும். தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து காப்பாத்தி விடு. என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே. யோசிக்காத. எங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கூண்டுல இருந்து எங்களை வெளியில கொண்டு வா. தேங்க்யூ. நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க. ஆனா அந்த பேய் யாரு? நான் தான் அந்த பேய். நோ நோ. நீ என்னோட கைதிகள் எல்லாரையும் விடுதலை பண்ணி விட்டுட்ட. அதனால பரவாயில்ல, விடு.
நீ பார்க்க நல்ல பலசாலியா திடமா இருக்க. இனிமே நீதான் எனக்கான உணவு. இன்னைக்கு ராத்திரி உணவுக்கு நீதான். இல்ல, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இனிமே உன்னை இங்கிருந்து யாரும் விடுதலை பண்ண முடியாது. யாராலையும் முடியாது.